ம். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் மெயின் ப்ரோ இப்போ தியரம். ம். இப்போ தியரம்லாம் நம்ம ஹேண்ட்ஷேக் தியரம் கேட்கவே இல்லையே ப்ரோ அந்த கொஸ்டின் பேப்பர் எதுலயும். அதாவது ஆன்சர் தியரம் கேட்கல நீ சொல்றீல்ல, இங்க பாரு. இந்த கொஸ்டின் இருக்கா? ஆட் டிகிரி இஸ் ஆல்வேஸ் ஈவன் இருக்கா? ஆமா. இது வந்து எங்கேருந்து வரும்னா எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் தியரம் ஒன் வரும். ஓகேவா? தியரம் ஒன் வந்து எப்படி வரும்னா ஹேண்ட் செக்கிங் தியரம். தியரம் ஒன் வந்து ஹேண்ட் செக்கிங் தியரம். ஓகேவா? இந்த ஹேண்ட் செக்கிங் தியரம் வச்சு இன்னொரு தியரம் வரும். அதுதான் இந்த தியரம். ஆட் டிகிரி வெர்டிசஸ் ஆர் ஆல்வேஸ் ஈவன். அது தியரம் டூ. ஓகேவா? இதை வச்சு தான் ஐ மீன் ஒன்று பேஸ் பண்ணி அடுத்தடுத்த தியரம் வரும். ஓகேவா? ஓ சரி ப்ரோ. இப்போ நான் எடுக்க போகிறது எந்த தியரம்னா இந்த ஆட் டிகிரி ஆஃப் வெர்டிசஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன் இருக்குல்ல, இதுவும் இன்னொன்று தான் இந்த இதுவும் n × n - 1 = 2 இருக்குல்ல, இது ரெண்டும் சொல்கிறேன். ஓகேவா? இது எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது எக்ஸாம்ல கொடுத்தானுங்கன்னா? அந்த வேர்டிங்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். மெயினாக அந்த வேர்டிங்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எது ப்ரோ ஐசோமார்பிசம் சம பார்க்க போறோமா இல்ல எது ப்ரோ பார்க்க ஆன்சைக்கிங் போறோம்? தீரம் மட்டும் தான். இந்த ரெண்டு தீரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிடலாம். சரி ப்ரோ. ஓகேவா? சரி. ஹேண்ட் ஷேக்கிங் தியரம். இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குல்ல ப்ரோ எக்ஸாம்ல? ஆனால் இது கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. இதை வச்சு வேற தீரம் கேட்குறாங்க. அப்படி கேட்குறாங்க. ஓகேவா? இது எப்படி இருக்குன்னா லெட் ஜி இஸ் ஈக்குவல் டு விஇ. ஜி இஸ் ஈக்குவல் டு விஇன்னு போடுறாங்களா? இது ஒன்றுமே இல்லை. அதாவது கிராஃப்ல வந்து வேர்டிசஸ் வி இருக்கும், எட்ஜஸ் இ இருக்கும். ஈங்கிற எட்ஜஸும் விங்கிற வெர்டிசஸ் சேர்ந்தாதான் இந்த கிராஃப். அதுதான் இப்படி ஜி இஸ் ஈக்குவல் டு வின்னு போடுறாங்க. ஓகேவா? பி அண்ட் சரி. அன்டைரக்டட் கிராஃப். இங்க வந்து ஹேண்ட்ஷேக்கிங் தியரம்ல அன்டைரக்டட் கிராஃப் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அன்டைரக்டட் கிராஃப் வித் எட்ஜஸ் இ. ஓகேவா? வித் எட்ஜஸ் இ தான் அந்த எட்ஜ். ஓகேவா? தென் என்ன சொல்றாங்க? தென் சம்மேஷன் ஆஃப் வி பிலாங்ஸ் டு வி. அதாவது இந்த இதுல ஸ்மால் வி வந்து எல்லா வெர்டிஸையும் தனித்தனியாக குறிக்கும். ஓகேவா? இந்த கேபிட்டல் வி வந்து நம்ம இங்கே போட்ட வி, அதாவது வெர்டிஸ் அதோட காமன் நேம். எந்த வெர்டிஸ் எல்லாம் இந்த வெர்டிஸ்குள்ள வருதோ அது எல்லாத்தோட ஹவுஸ்ல கட். சமேஷன். அதாவது இந்த இந்த வி கேபிட்டல் வி இருக்குல்ல, இது வந்து நம்ம வெர்டிஸ்க்கு ஆமா. பேர் வச்சது. ஓகேவா? இந்த ஸ்மால் இயும் ஸ்மால் வியும் என்னன்னா அதுக்குள்ள உள்ள ஆக்சுவல் வெர்டெக்ஸ். அதாவது V1 V2 V3 எழுதுவோம்ல, அதுதான் இந்த V1 V2, அதான் இந்த E1 E2. இது வந்து காமன், எல்லா வெர்டிஸையும் குறிக்கும், எல்லா எஜ்ஜையும் குறிக்கும். இது வந்து ஒரு வெர்டிஸையும் குறிக்கும் தனித்தனியா. ஓகேவா? சரி ப்ரோ. இப்போ இந்த மாதிரி ஒரு வெர்டிஸ் எத்தனை வெர்டிஸ் இருக்கோ அதோட சம்மேஷன் போட்டோம்னா அந்த சம்மேஷனோட டிகிரி ஆஃப் வி, அதாவது டிகிரி ஆஃப் வியை கடைசியாக சம்மேஷன் பண்ணால் எப்படி இருக்குமான்னா ஈக்குவல் டு 2E இருக்குமா. அதாவது எட்ஜோட 2 × மல்டிப்ளை பண்ணால் அதான் அதோட ஆன்சர் இருக்குமா. ஓகேவா? இது இப்போ இந்த மாதிரி கேட்பாங்க. இதான் ஸ்டேட்மெண்ட். ஹேண்ட் செக்கிங் தியரம்னால் இதான் ஸ்டேட்மெண்ட். லெட் ஜி இஸ் வி பின்னு அன்டைரக்டட். இது ஒரு அன்டைரக்டட் கிராஃப் இருக்கு. இதுக்கு எட்ஜஸ் வந்து இ இருக்கு. அப்போ வந்து இதோட டிகிரி ஆஃப் வெர்டெக்ஸோட சம்மேஷன் வந்து எப்பவுமே 2E இருக்கணுமா. இதை எப்படி எழுதுவாங்க? அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னொரு வகையில் எப்படி எழுதுவாங்கன்னா ஆர்னு போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னொரு வகையில் எப்படி எழுதுவாங்கன்னா த சம் ஆஃப் டிகிரி ஆஃப் ஆல் வெர்டிசஸ். நான் இப்போ இங்கே சொன்னேன்ல, இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம்? இங்கே டிகிரி தான் கண்டுபிடிக்கிறோம். கரெக்டாக எல்லா வெர்டெக்ஸுக்கும் டிகிரி கண்டுபிடிக்கிறோம். அது கடைசியில் என்ன பண்ணுறோம்? சம் பண்ணுறோம். சம்மேஷன் இந்த இங்கே மேலே இது எல்லா வெர்டெக்ஸும் டிகிரி பண்ணுறோம். டிகிரி பண்ணிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? சம்மேஷன் பண்ணுறோம். அதை தான் இங்கே வேர்டிங்ஸ் எழுதுறேன். த சம் ஆஃப் டிகிரி ஆஃப் ஆல் வெர்டிசஸ் ஆஃப் an undirected graph is twice the number of edges. நாங்கள் சொன்னல மேலே 2Eன்னு சொன்னல, அதான் twice the number of edges. எட்ஜஸோட 2 டைம் இருக்கான். அதான் 2 × E, twice the number of edges. ஹேண்ட் செக்கிங் திறமை இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். இது வந்து twice the number of edges இருக்குல்ல, 2 × anything மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × anything மல்டிப்ளை பண்ணும்போது அது என்ன தான் வரும்? எப்பவுமே ஒரு ஈவன் நம்பர் தான் வரும். ஒரு ஈவன் நம்பரை இன்னொரு ஈவன் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணா எந்த ஒரு ஈவன் நம்பரை எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாலுமே இன்னொரு ஈவன் நம்பர் தான் வரும். ஓகேவா? அதாவது 2 நீ எந்த நம்பர் கூட வேணாலும் மல்டிப்ளை பண்ண, 2 × 1, 2 × 4, 2 × 7, எது கூட நீ மல்டிப்ளை பண்ண பார்த்தாலும் இன்னொரு ஈவன் நம்பர் தான் வரும். கரெக்டா? அப்போ இந்த எப்பவுமே எப்படி இருக்கும்னா இதோட சம்மேஷன் வந்து எப்பவுமே
ஈவனாக தான் இருக்கும். அதாவது இதோட ஆன்சர் வந்து எப்பவுமே ஈவனாக தான் இருக்கும். அது வந்து ஒரு பாயிண்ட். ஓகேவா? இதில் நோட் பண்ணணும். ஓகேவா? அது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா நம்ம தியரமில் யூஸ் ஆகும். சரி, இப்போ இதுதான் தியரமோட ஸ்டேட்மெண்ட். இது எப்படி எழுதணும்? தியரம் எழுதுனாலே இப்படி தான் எழுதணும். இது வந்து தியரம், இதான் மெயின் தியரம். ஓகேவா? தியரம். அடுத்து இந்த தியரமுக்கு ப்ரூஃப் எழுத போகிறோம். ப்ரூஃப்னு எழுதணும். ப்ரூஃப். ஓகேவா? இதில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும், ரெண்டுமே எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று உனக்கு எப்படி ஃபார்முலா எழுதிடுவேன்னா ஃபார்முலா எழுதிடலாம், இல்லாட்டி வேர்டிங்ஸ் எழுதுவேன்னா வேர்டிங்ஸ் எழுதலாம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து ப்ரூஃபில் என்ன பண்ணுறேன்னா, நீ வந்து ஒரு கிராஃப் எடுக்கிற போகிற. அப்போ என்ன பண்ணுற, லெட் ஜி இஸ் ஈக்குவல் டு விஇ. அதே மாதிரி நான் வந்து விஇன்னு ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். இதில் எப்படி பிங்கிறது எப்படி இருக்குன்னா, பி எனி கிராஃப். ஓகேவா? லெட் ஜி பி எனி கிராஃப். இதில் விங்கிறது, இந்த விங்கிறது எப்படி இருக்குன்னா, வி இஸ் ஈக்குவல் டு இப்படி இருக்கு. அதாவது வி கேபிட்டல் வி இஸ் ஈக்குவல் டு இப்படி இருக்கு. செட் ஆஃப் V1, V2, V3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கரெக்டாக Vn வரைக்கும் இந்த மாதிரி இருக்கு. இதில் ஈங்கிறது எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து இப்படி இருக்கு. E1, E2, E3 இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? E3 இந்த மாதிரி, சாரி மாற்றிக்கிட்டேன். இ பவர் n இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இப்படி தான் அதோட வெர்டிசஸ் எட்ஜஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ நீ நல்லா நோட்டீஸ் பண்ணணும். இப்போ ஒரு கிராஃப் இருக்கு பாரு. இந்த கிராஃப் இருக்கு. இந்த கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் பாரு, இதில் சிங்கிள் சின்ஸ் ஈச் எட்ஜ் கான்ட்ரிபியூட்ஸ் எக்ஸாக்ட்லி டு தி சம் ஆஃப் த டிகிரி ஆஃப் வெர்டிசஸ். சின்ஸ் ஈச் எட்ஜ் கான்ட்ரிபியூட்ஸ் எக்ஸாக்ட்லி டு sum of the degree of vertices, all the edges contribute number of edges. Since each edge னா இது ஒரு edge, each edge contributes 2 to the sum of. ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம டிகிரினா என்ன சொல்லுவோம்? இப்போ இங்கே ஒரு இது வந்து ஏங்கிற ஒரு நோடு வச்சுக்கோங்க. இந்த நோடுக்கு டிகிரி எதெல்லாம் டிகிரி வரும்? இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, 3 டிகிரி வரும். கரெக்டாக ஏக்கு. அதே மாதிரி இந்த பிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்கு எத்தனை டிகிரி வரும்? இது ஒன்று, இது 2 வருது. கரெக்டாக. அப்போது இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த நடுவில் உள்ள இந்த எட்ஜு நல்லா போல்டாக போடுறல, இந்த எட்ஜு பிக்கு ஒரு டிகிரி கொடுக்குது, ஏக்கு ஒரு டிகிரி கொடுக்குது. கரெக்டாக. அப்போது ஒரு எட்ஜு எப்போவுமே ஒரு எட்ஜு எத்தனை டிகிரி கொடுக்கும்னா 2 டிகிரி கொடுக்கும். அதாவது இப்படி ஒரு எட்ஜு இருந்தாலே இந்த சைடு ஒரு நோடு இருக்கும், இந்த சைடு ஒரு நோடு இருக்கும். கரெக்டாக. ஒரு எட்ஜ் இருந்தாலே 2 சைடு 2 நோடு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக. ஒரு எட்ஜ் இருந்தாலே 2 சைடு நோடு இருக்குன்னு அர்த்தம். அப்போது பிக்கு டிகிரி பார்க்கும்போது பிக்கு ஒரு டிகிரி வரும், ஏக்கு டிகிரி பார்க்கும்போது ஏக்கு ஒரு டிகிரி வரும். கரெக்டாக. இந்த கிராஃபில் ஏக்கு பார்த்தீங்கனாலும் ஒரு டிகிரி, பிக்கு பார்த்தீங்கனாலும் ஒரு டிகிரி. அப்போ ஒரு எட்ஜ் வந்து எப்பவுமே என்ன கொடுக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, நீ டிகிரி சம் ஆஃப் த டிகிரி, அதாவது மொத்தமாக ஏக்கும் பிக்கும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு எட்ஜ் வந்து எப்பவுமே 2, அதாவது ட்வைஸ் த டிகிரி கொடுக்குதான். ட்வைஸ் 2 வந்து கொடுக்குதான். அதாவது ஒரு எட்ஜ்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து எப்பவுமே 2 டிகிரி கொடுக்குமா. ஏக்கு 1 பிக்கு 1 இந்த மாதிரி 2 டிகிரி கொடுக்குமா. அதை தான் இவங்க என்ன எழுதியிருக்காங்க, சின்ஸ் இந்த இப்படி வேர்டிங்ஸ் எழுதணும். சின்ஸ் ஈச் எட்ஜ்னா ஒரு எட்ஜும் கான்ட்ரிபியூட்ஸ் 2 டிகிரி டு த சம் ஆஃப் த டிகிரி. நம்ம சம் போடும்போது தானே 2 வருது, அதனால சம் ஆஃப் டிகிரி போடும்போது 2 டு த சம் ஆஃப் த டிகிரி. 2 டு த சம் ஆஃப் த டிகிரி போட்டுட்டு ஆஃப் இட் இஸ் தேர்ஃபோர். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது எனக்கு ஒரு கிராஃபில் எட்ஜஸ் வந்து ஈன்னு ஒரு எட்ஜ் இருக்குன்னா, அப்போ அந்த கிராஃபில் எத்தனை எட்ஜ் இருந்தாலும் அப்போ அதோட சம் ஆஃப் த டிகிரி எப்படி இருக்குன்னா, தேர்ஃபோர் ஆல் த எட்ஜஸ் எல்லா எட்ஜுமே 2 2 2 2 கான்ட்ரிபியூட் பண்ணுவோம்ல. அப்போ ஆல் த எட்ஜஸ் கான்ட்ரிபியூட்ஸ் 2e. ஓகேவா? 2e. ஓகேவா? தேர்ஃபோர் சம் வந்து எப்படி இருக்குன்னா, சம் ஆஃப் த டிகிரி எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு 2eன்னு இருக்கும். அதனால எப்போ எந்த இது எடுத்தாலும் சம் ஆஃப் த டிகிரி 2eன்னு இருக்குமா. இதை தான் இந்த ஃபார்முலா எழுதுறாங்க. சம்மேஷன் ஆஃப் v பிலாங்ஸ் டு v, டிகிரி ஆஃப் v இஸ் ஈக்குவல் டு 2e. இதோட நீ கிளாஸுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இப்போ இந்த ஒரு கிராஃப் பாரு. இந்த ஒரு கிராஃப் இருக்கு. ஓகேவா ப்ரோ? இல்ல ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ ப்ரூஃப் ப்ரோ, ஒரே நிமிஷம். ப்ரூஃப் போயிட்டு நம்ம அது வரையணுமா? வரையலாம் தேவையில்லையா? அது வரையலாம் தேவையில்லை. அது நான் சும்மா உனக்கு புரியுறதுக்காண்டி சொன்னேன். ஓகேவா? நீ வந்து இந்த மாதிரி எழுதினா போதும். ஒரு எட்ஜும் 2 கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால ஒரு சம் ஆஃப் டிகிரி வந்து வந்து 2e கான்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ அதை வந்து உனக்கு டயக்ராமில் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாரு, இந்த தியரம் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி. சும்மா இப்போ ஏபிசிடின்னு இருக்கு. ஓகேவா? இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஏபிசிடி 4 டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ? ஓகே. டிகிரி ஆஃப் ஏ எவ்வளோ? 1 2 கரெக்டாக. டிகிரி ஆஃப் பி எவ்வளோ? 1 2 3. டிகிரி ஆஃப் சி எவ்வளோ?
1 2 2. ஓகேவா? 2. சரி 2. டிகிரி ஆஃப் டி எவ்வளோ? 1 2 3 3. மொத்தம் எவ்வளோ? 10 ஆச்சா? 5 ஆ 10. அப்போ இதுதான் என்னது? சம் ஆஃப் த டிகிரி. கரெக்டா? சம் ஆஃப் த டிகிரி வந்து எவ்வளோ? 10. சம் ஆஃப் த டிகிரி வந்து 10. கரெக்டா? இப்போ இந்த கிராஃப்ல எத்தனை எட்ஜ் இருக்குன்னு பாரு முதல்ல. எத்தனை எட்ஜ் இருக்கு? 1 2 3 4, நடுவில் 4 5 இருக்கு. 5. கரெக்டா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் த டிகிரி எப்பவுமே 2 இன்டூ எட்ஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த எட்ஜ் கணக்குப்படி பார்த்தா சம் வந்து எப்பவுமே என்ன இருக்கணும்? 2 இன்டூ எட்ஜஸ் இருக்கணும். கரெக்டா? எட்ஜஸ் எத்தனை நமக்கு இங்க? 5. கரெக்டா? அப்போ 2 இன்டூ 5 10. கரெக்டா? அப்போ இப்படி எடுத்தாலும் நமக்கு 10 கரெக்டா வருது, இப்படி எடுத்தாலும் நமக்கு 10 கரெக்டா வருது. இதுதான் அந்த தியரம் சொல்ல வருது. நம்ம இது ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளா சும்மா போட்டு எக்ஸாம்பிளா சும்மா விட்டுறலாமா? போட்டு நீ எழுதிக்கலாம். இது அவ்வளோ. எக்ஸாம்பிள் எழுதலாமா இத? எழுதிடலாம் எழுதிடலாம். ஒரே நிமிஷம், அம்மா கால் பண்றாங்க. ஒரு நிமிஷம். ஓகே. வந்துட்டேன். கேக்குதா அப்புறம்? வந்துட்டேன். ஓகே ப்ரோ. ஓகேவா? இதுதான் அன்செக்கிங் தியரம். ஓகேவா? அவ்வளோதான். சரி, அடுத்தது வந்து இதுதான் மெயின் அவ்வளவுதானா தியரம். ப்ரோ? அவ்வளோதான். இது இவ்வளோதான் அன்செக்கிங் தியரம். 8 மார்க்கா? 8 மார்க். ஓகேவா? இப்போ ஆனா அவங்க இத கேட்க கொஸ்டின் மாட்டான். டைரக்டா அந்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட தியரம் பார்க்க போறோம். ஓகேவா? இது தியரம் 2. ப்ரோ இப்போ இது கேட்க மாட்டானா ப்ரோ இது எக்ஸாம்ல? கேட்க வாய்ப்பு, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனா இப்போ இதை வச்சு தான் அடுத்த தியரம்லாம் போட போறோம். ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. தியரம் 2. சரி. தியரம் 2 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in an undirected graph, undirected graph, அதாவது இந்த கேட்கறது எப்படினாலும் கேட்கலாம். எப்படி திறமை கேட்பான் கொஸ்டின்? இப்போ இந்த ஹேண்ட் செக்கிங் தியரம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பான்னா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஹேண்ட் செக்கிங் தியரம் இப்படி ஒரு வகையில் கேட்பான். இ- அதே மாதிரி இஃப் g is equal to v be an undirected graph with edges then prove sum of degree is equal to 2e, இந்த மாதிரி கேட்பான். ஓகேவா? நீ ஒரு ஃபார்முலா நோட் பண்ணி, இந்த ஃபார்முலானா ஹேண்ட் செக்கிங் தியரம். அதே மாதிரி இப்படி கேட்பான், the sum of degree of all vertices of an undirected graph is twice the number of edges. இந்த மாதிரி twice the number of edges sum of degree வந்துச்சுன்னா அதுவும் ஹேண்ட் செக்கிங் தியரம் தான். ஓகேவா? இந்த இந்த 3 வச்சு தான் கேட்பான். இது இந்த ஹேண்ட் செக்கிங் தியரம் டேரெக்டாக கேட்பான், இல்லாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்பான், இல்லாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்பான். ஓகேவா? இந்த 3 வச்சு தான் கேட்பான் கொஸ்டின் கேட்டா. ஓகேவா? ஆனா இது வரைக்கும் ஆன்சர் இது எதுவும் கேட்டது இல்ல. ஆமாம், இது வரைக்கும் கேட்கல. ஆனால் அதை வச்சு அந்த செகண்ட் தியரம் கேட்டிருக்காங்க. அன்டைரக்டட் கிராஃப், the number of odd degree vertices are even. The number of odd degree vertices are even. இது டேரெக்டாகவே இப்படி கேட்டுருவாங்க, ஆட் டிகிரி வெர்டிசஸ் ஆர் ஈவன் சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டுருவாங்க. ஓகேவா? இங்கே கேட்டிருக்காங்க பார், ப்ரூவ் தட் த நம்பர் எந்த ஆஃப் கொஸ்டின்? வெர்டிசஸ் ஆஃப் ஆட் டிகிரி இன் அ கிராஃப் இஸ் ஆல்வேஸ் ஈவன் கேட்டிருக்காங்களா? ஆமா ஆமா. இது அப்படி இந்த சம்ம தான், இந்த தியரம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ம். சரி, இதுக்கு என்ன இது எத்தனை எடுக்கணும்னா, வாட்டி ப்ரோ கேட்டிருக்கான்? இது எத்தனை வாட்டி இது கேட்டிருக்கான்? நிறைய நிறைய வாட்டி ரிப்பீட். இப்போ 4 கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். 4 கொஸ்டின் பேப்பரில் இது ஒரு வாட்டி கேட்டிருக்கான். 4 கொஸ்டின் பேப்பர்லுமே ஆனால் வேறு தியரம் கேட்டிருக்கான். எதுவுமே எந்த தியரமே ரிப்பீட்டடாக கேட்கல. ஆனா ஐசோமார்பிசம் ரிப்பீட்டட். ஆமாம், ஐசோமார்பிசம் கன்ஃபார்ம் கொஸ்டின், அது டவுட்டே இல்லை. ஓகேவா? சரி. சரி, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதான் ஸ்டேட்மெண்ட், அவனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ப்ரூஃப் மட்டும் எழுத போகிறோம். ஓகே, ப்ரூஃப். ஓகேவா? ப்ரூஃபில் என்ன எழுத போகிறோம்னா, நம்ம வந்து 2 செட் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? v1 v2ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? லெட் v1 இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் வெர்டிசஸ் ஆஃப் ஈவன் டிகிரி. முதல்ல இந்த ஈவன் டிகிரி ஆட் டிகிரினா ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஈவன் டிகிரி ஆட் டிகிரி. ஓகேவா? செட் ஆஃப் வெர்டிசஸ் ஆஃப் ஈவன் டிகிரின்னு சொல்லியிருக்கேன். இப்போ மேலே பாரு, இந்த நமக்கு 4 இது கண்டுபிடிச்சு சொல்லலாம். இது இந்த ஏக்கு 2, பிக்கு 3, திருப்பி சிக்கு 3, டிக்கு 3ன்னு சொல்லணும்ல. இதில் எதெல்லாம் ஆடு நம்பர், எதெல்லாம் ஈவன் நம்பர்? 2ங்கிறது ஈவன் நம்பர். கரெக்டா? அப்போ இது ஈவன், ஆடு. இது ஈவன், இது ஆடு, இது ஆடு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏயும் சியும் இருக்குல்ல, ஏயும் சியும் இது வந்து ஈவன் டிகிரி வெர்டிஸு, பியும் டி வந்து ஆட் டிகிரி வெர்டிஸ். ஓகேவா? அந்த டிகிரி வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு பார்த்து அந்த வெர்டிஸை சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ரெண்டு செட் எடுக்க போகிறோம். ஒன்று v1, இன்னொன்று v2. ஓகேவா? இது வந்து செட் ஆஃப் வெர்டிசஸ் ஆஃப் ஆட் டிகிரி. செட் ஆஃப் வெர்டிசஸ் இப்போ ஆடோ ஈவனோ ஒரே கிராஃப்ல போடணும்னா அது இந்த தியரம் தான். இது எழுதி ஆமாம். விட்டுறணும். இல்ல ப்ரோ கொஸ்டின்?
கொஸ்டின் இப்படி தான் கேட்பான். கன்ஃபார்ம் நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் இஸ் ஈவன். அதாவது இவன் இங்கே ஈவன் சொல்றானா என்ன சொல்றான்னா, இதுல என்ன தெரியுமா சொல்ல வரான் கிராஃப்ல சிம்பிளா, இந்த தியரம்ல சிம்பிளா என்ன சொல்ல வரானா, இதுல எத்தனை ஆட் டிகிரி வெர்டிசஸ் இருக்கு பாரு. இந்த கிராஃப்ல எத்தனை ஆட் டிகிரி வெர்டிசஸ் இருக்கு? 2 தான் இருக்கு. 2 இருக்கு. 2ங்கிறது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? ஈவன் நம்பர் தான். அப்போ எப்படி வரும்னா, ஆட் டிகிரி வெர்டிசஸ் வந்து ஒன்று 0 ஆட் டிகிரி வெர்டிசஸ் இருக்கும், இல்லாட்டி 2 ஆட் டிகிரி வெர்டிசஸ் இருக்கும், இல்லாட்டி 4 ஆட் டிகிரி இருக்கும், இல்லாட்டி 6 ஆட் டிகிரி இருக்கும். இந்த மாதிரி ஈவன் நம்பர்ல மட்டும்தான் ஆட் டிகிரி வெர்டிசஸ் இருக்குமா. ஒரு கிராஃப்னு எடுத்துக்கிட்டா கன்ஃபார்ம் இப்படி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் இந்த தியரம்ல ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? இங்கே 2 வாட்டி தான் வந்திருக்கு கரெக்டா. அதனால தான் இது ஈவன் ம். சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த இதில் ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? ம். ஆ எடுத்துட்டோமா? இப்போ என்ன பண்ண போறோம்? பை ஹேண்ட் செக்கிங் தியரம். பை ஹேண்ட் செக்கிங் தியரம். ஹேண்ட் ஷேக்கிங்கா ப்ரோ? இது முடிச்சிட்டு ப்ரோ ஹேண்ட் ஷேக்கிங். அதான் சொல்லலாம், அந்த இது தியரம் வருமா? வச்சு தான் இங்கே எழுதுவேன்னு சொன்னேன்ல. சரி. ஓகே ஓகே. பை ஹேண்ட் செக்கிங் தியரம். ஹேண்ட் செக்கிங் தியரமோட ஃபார்முலா என்ன? அந்த ஃபார்முலா இங்கே திருப்பி எழுதணும். சமேஷன் ஆஃப் வி பிலாங்ஸ் டு வி டிகிரி ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு 2e. பை ஹேண்ட் செக்கிங் தியரம் இதுதான் நமக்கு தெரியும் கரெக்டா. இதுதான் ஆமா நமக்கு தெரியும் கரெக்டா. ஆமா ஆமா ஆமா. அப்போ இந்த 2eங்கிறது எப்பவுமே என்னவா இருக்கும்னு சொன்னேன், இது எப்பவுமே 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த சைடு எப்பவுமே ஈவனா இருக்கும்னு சொன்னேன்னா கரெக்டா. ஈவனா இருக்கும்னு ஆமா சொன்னேன் கரெக்டா. அப்போ என்ன சொல்றேன், ஆமா. நான் இதை வந்து இப்படி மாத்தி எழுதிக்கலாம் கரெக்டா. சமேஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு ஈவன் எழுதிக்கலாமா. ஏதோ ஒரு ஈவன் நம்பர், ஏதோ ஒரு ஈவன் நம்பர் வரப்போகுது, இப்படி எழுதப்போகுது. அதே மாதிரி இந்த சரி. டிகிரி ஆஃப் வி இருக்குல்ல, சமேஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் வி இருக்குல்ல, இந்த டிகிரி ஆஃப் வில வந்து ரெண்டுமே இருக்கலாம். அதாவது ஆட் டிகிரியும் இருக்கலாம், ஈவன் டிகிரி இருக்கலாம் கரெக்டா. ஆடும் இருக்கலாம், ம். ஈவனும் இருக்கலாம் கரெக்டா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை பிரித்து எழுதுறேன். சம் ஆஃப் டிகிரி ஆஃப் வி ஒன் ப்ளஸ் சம் ஆஃப் டிகிரி ஆஃப் வி டூ. அப்போ இதில் வி ஒன் வி டூனா என்ன சொல்கிறேன், வி ஒன்னா ஈவன் டிகிரி, ஈவன் டிகிரியும் ஆட் டிகிரியும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணாலும் எனக்கு என்ன தான் வரப்போகுது, ஒரு ஈவன் நம்பர் தான் வரப்போகுது கரெக்டா. அதாவது சரி. இது வந்து ஆட் டிகிரி வெர்டிசஸ், இது வந்து ஈவன் டிகிரி வெர்டிசஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் எனக்கு ஈவன் தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ இதில் எது ஈவன், வி ஒன் தானே ஈவன் கரெக்டா. ஆமா. வி ஒன் ஈவன். ஈவன் நம்பர்னா என்ன வரும், 2 2 அந்த மாதிரி வருமா 2 கரெக்டா. 4 2 4 6 இந்த மாதிரி ஈவன் நம்பரை ஆட் பண்ணால் என்ன வரும். ஏதாவது ரெண்டு ஈவன் ரெண்டு ஈவன் நம்பரை ஆட் பண்ணாலோ, 3 ஈவன் நம்பர் ஆட் பண்ணாலோ, 4 ஈவன் நம்பர் ஆட் பண்ணாலோ என்ன வரும், ஈவன் தான். இன்னொரு ஈவன் நம்பர் தான் வரும் கரெக்டா. அப்போ நான் இந்த ஈவன் டிகிரியை எத்தனை வாட்டி சம்மேஷன் பண்ணாலும் எனக்கு என்ன தான் வரப்போகுது, இன்னொரு ஈவன் நம்பர் தான் வரப்போகுது கரெக்டா. ஈவன் டிகிரியை நான் எத்தனை வாட்டி சம்மேஷன் பண்ணாலும் எனக்கு இன்னொரு ஈவன் நம்பர் தான் வரப்போகுது கரெக்டா. அதனால நான் என்ன தெரியும், இதையும் அப்படியே ஈவன் எழுதிக்கிறேன். ஓகேவா? மிச்சம் என்ன இருக்கு, ப்ளஸ் சம் ஆஃப் டிகிரி ஆஃப் வி டூ வந்து ஆட் வெர்டிசஸ் கரெக்டா இஸ் ஈக்குவல் டு ஈவன் இருக்கு. ஓகேவா? ஈவன். சரி, இப்போ இங்கே ஈவன் ப்ளஸ்ல இருக்கா, ஆமா இந்த ஈவன் இங்கிட்ட போச்சுன்னா மைனஸில் போயிருமா. சம் ஆஃப் டிகிரி ஆமா. ஆஃப் வி டூ இஸ் ஈக்குவல் டு ஈவன் மைனஸ் ஈவன். ஏதோ ஒரு ஈவன் நம்பர்லேருந்து ஈவன் நம்பரை மைனஸ் பண்ணால், அதாவது 4லேருந்து 2 மைனஸ் பண்ணாலோ, இல்லை 6லேருந்து 4 மைனஸ் அதுவும் பண்ணாலோ ஈவன் தான். அதுவும் ஒரு ஈவன் தான் வரும். அப்போ என்ன வருது போகுது, சம் ஆஃப் டிகிரி ஆஃப் வி டூ வந்து அதுவும் ஒரு ஈவன் நம்பராக தான் இருக்க போகுது. ஹென்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா. தேர்ஃபோர் த நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் ஆர் ஈவன். அவ்வளோதான். நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் ஆர் ஈவன். ஏன் ப்ரோ இதை இப்போ இன்னொரு டவுட். சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் இது வந்து நம்ம சம் ஆஃப் இந்த எல்லா இதையும் ஆட் பண்ணாதானே ஈவன் நம்பர் வருதுன்னு சொல்கிறோம். நான் இங்கே ஏன் நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் வந்து ஈவன் எழுதுறேன். அதாவது என்ன சொல்ல கொஸ்டின் வரேன்னா, அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இல்லை இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இங்கே வந்து எனக்கு இப்போ வந்து சம் ஆஃப் டிகிரி ஆஃப் வி டூனா என்னெல்லாம் வரலாம், இப்போ இப்படி இருக்கலாம், 3 ஒரு 5 ஒரு 7 இப்படி இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஒரு ஈவன் நம்பர் வருதுன்னு சொல்கிறேன் கரெக்டாக. ஈவன் நம்பர் வருமா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஈவன் நம்பர் வருமா. வராது, வாய்ப்பு இல்லை. ஏன் வராது. ஆமா ப்ரோ. 3 + 5 + 3 8 8 + 7 எவ்வளவு 13 15 தான் வருது. வருதா. அது 15 15 வருது. அது ஈவன் இல்லையா? வரல, ஈவன் வரல. ஏன், சரி இப்படி போடுறேன், 3 + 3 + 5 + 7 இப்படி போட்டா இது ஈவன் இல்லை, இது ஆடு. இப்படி போட்டா இது 6 11 18. ஆமா 18. வருது. இது ஈவன் வருதா. ஏன் ஈவன் இதில் ஆடு வருது, ஏன் இதில் ஈவன் வருதுன்னா, இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை, இதில் 1 2 3, இதில் எத்தனை நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு, இதில் எத்தனை பேர் 1 2 3 4 ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு கரெக்டா. இந்த மாதிரி எப்பவுமே ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் பண்ணாதான் ஈவன் நம்பர் வரும்.
ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் ஆடு தான் வரும். அதனால தான் என்ன சொல்கிறேன், இந்த நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் எப்போவுமே ஈவனாக தான் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இந்த சம் வந்து நான் ஈவன் ப்ரூவ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இது எத்தனை வாட்டி இருக்குன்னு தான் கேள்வியே. ஓகேவா? அதனால என்ன சொல்கிறேன்னா, இந்த சம் வந்து ஈவனாக வர்றதுனால இந்த நம்பரும் என்னவா தான் இருக்கணும், ஈவனாக தான் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? இந்த நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் ஆர் ஈவன். புரிஞ்சா? சரி ப்ரோ, இன்னொரு டவுட் ப்ரோ, மேல போ ப்ரோ. இந்த பை ஹேண்ட் ஷேக்கிங் தியரம்னு கீழ போட்டல ப்ரோ, நீ அங்க வா ப்ரோ. அதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதிடு. அது கீழ எப்படி ப்ரோ வந்துச்சு இந்த ஸ்டெப்? நான் சொல்ல இந்த 2ங்கிறது எப்பவுமே என்னவா தான் இருக்கும், 2 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஈவன் நம்பர் தான் வரும்னு சொல்லி சொன்னேன்ல, அதனால இங்கே ஈவன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சம் ஆஃப் டிகிரி ஆஃப் வெர்டிசஸ் ஈவன் சொல்லிட்டோம். இந்த சம் ஆஃப் டிகிரின்னு எடுத்துட்டாலே அதில் ஆடு டிகிரியும் இருக்கும், ஈவன் டிகிரியும் இருக்கும். கரெக்டா? இது வந்து நம்ம மொத்தமாக ஆமா. எல்லா டிகிரியும் எழுதியிருக்கோம். ஓகேவா? இது வந்து மொத்தமாக எல்லா டிகிரியும் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இதை பிரிச்சு என்ன எழுதுறோம், இது ஈவன் டிகிரின்னு எழுதுறோம், இது ஆட் டிகிரின்னு எழுதுறோம். இந்த ரெண்டு டிகிரியுமே சம் ஆஃப் டிகிரியில் இருக்கும். அதனால தான் ஈவன் டிகிரி ப்ளஸ் ஆட் டிகிரி ஈக்குவல் டு ஈவன் போடுறோம். ஈவனை எத்தனை வாட்டி ஆட் பண்ணாலும் ஈவன் தான் வரும். அதனால இந்த சைடு ஈவன் போடுறோம். திருப்பி இந்த ஈவன் அங்கிட்டு போகும்போது மைனஸ்ல போகும், ஈவன் வரும். இப்போ இது இவ்வளோதான். இது வரைக்கும் அதை இது ப்ரூவ்லாம் பண்ணணும் தேவையில்லை. இது வரைக்கும் இங்கே இந்த ப்ரூஃப் வரைக்கும் எழுதிட்டீங்கன்னா இவ்வளோதான். இந்த ப்ரூஃப் இவ்வளோதான். இந்த ப்ரூஃப்ல இருந்து இது வரைக்கும் எழுதிட்டீங்கன்னா உனக்கு 8 மார்க் கொடுத்துருவாங்க. இது வந்து அந்த ஆடும் ஈவனும் சேர்ந்து வந்தா அன்டிராஃப்ட் இதை எழுதி விட்டுறணும். ஆமா. சரி ப்ரோ, வேற என்ன ப்ரோ இருக்கு இதுல தியரம்? அடுத்த இந்த தீரம் இருக்கு. இந்த தீரம் n minus n, so the maximum number of edges in a simple graph with இது எப்போ n ப்ரோ vertices. கேட்டிருக்கான்? இது எப்போ கேட்டிருக்கான் பாரு ப்ரோ. நம்ம எழுதுன பேப்பர் ப்ரோ, இது கரண்ட்ல எழுதுன பேப்பர். அதான் நினைக்கிறேன். ஆமா, அதான் இதை கூட ஏதோ ஒரு கொஸ்டின் தப்பா இருந்துச்சு. இந்த கொஸ்டின் தான் தப்பா இருந்துச்சு. லாஜிக்கலி ஈக்குவல்னு கேட்டிருந்தானா, அதாவது இதுவும் சேமா இருக்கணும்னு சொல்லியிருக்கான். கரெக்டா? ஆனா எப்படி போட்டு பார்த்தாலும் இது ரெண்டுமே சேமா வரல. அதனால நம்ம எழுதின பேப்பர்ல அந்த கொஸ்டினே தப்பா இருந்துச்சு. நீ அட்டெண்ட் பண்ணாலே மார்க்கா ப்ரோ அப்போ? ஆமா. சரி, இந்த தீரம் பார்ப்போமா? ஓகே ப்ரோ. அதுவும் அதை வச்சு கண்டினியூ ஆகுமா இல்ல அது டிஃபரெண்டா இருக்கும்? இதுவுமே ஹேண்ட் செக்கிங் வச்சு தான். இதுவும் குட்டி தீரம் தான். ஓகேவா? ஓகே. இது வந்து தீரம் 3. தீரம் 3. தீரம் 3. ஓகேவா? இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா, the maximum number of edges in a simple graph with n vertices அதாவது நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து n. ஓகேவா? நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து n is n into n minus 1/2. இது இப்படியும் கொடுப்பான். சில நேரம் கொஸ்டின் பேப்பர்ல உனக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக என்ன கொடுத்துருப்பான்னா, இதை இப்படி கொடுக்காம இந்த n into n minus 1 is equal to by 2 இருக்குல்ல, இதை எப்படி கொடுக்காம ஆர் nc2 இப்படி கொடுத்துருவோம். nc2னா ஒண்ணுமே இல்லை. இது வந்து இப்போ அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல வரும். nc2னால இது ரெண்டும் சேம் தான். இப்படி கேட்டாலும் சேம் தான், இப்படி கேட்டாலும் சேம் தான். ஓகேவா? நம்ம மெயினாக n into n minus 1/2ன்னு ஞாபகம் வச்சுப்போம். ஓகேவா? இன்கேஸ் nc2ன்னு கேட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகாது, இதே தான், சேம் தான். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு ப்ரூஃப் எழுத போகிறோம். ஓகேவா? இது எங்க நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் சிம்பிள் வெர்டிசஸ் இஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் சிம்பிள் கிராஃப் வித் n வெர்டிசஸ். ஓகே, அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படி ஒரு கிராஃப் இருக்குல்ல, இப்போ இப்படி ஒரு கிராஃப் இருக்கு. இதில் எத்தனை இருக்கு? A B C D. கரெக்டா? இப்படி நோடு தானே இது? ஏபிசிடின்னு சொல்லி 4 வெர்டிஸ் 4 நோடு இருக்கு. ஓகேவா? வெர்டிஸ் நோடு எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? 4 நோடு இருக்கு. ஓகேவா? இதில் எத்தனை எட்ஜ் இருக்கு? 4. 1 2 3 4 5 எட்ஜ் இருக்கு. கரெக்டா? அப்போ என்ன வருது? நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து எவ்வளோ? 5. கரெக்டா? நம்பர் ஆஃப் எட்ஜஸ் 5. இந்த தீரம் படி என்ன சொல்றாங்க? the maximum number of edges in a simple graph with n vertices. n இங்க எத்தனை n நோடு? எத்தனை நோடு? 1 2 3 4 நோடு. அப்போ இங்க எவ்வளவு n வந்து 4. n is equal to 4. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு
n இன்ட்டு n மைனஸ் ஒன் பை டூன்னு சொல்கிறாங்க, n இன்ட்டு n மைனஸ் ஒன் பை டூன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த என்னங்கிற இடத்துல 4 போடணும். 4 இன்ட்டு 4 மைனஸ் 4 ஒன் minus பை டூ. அப்போ எவ்வளோ வரும்? 4 இன்ட்டு 3 த்ரீ பை divided டூ. by அப்போ எவ்வளோ வரும்? 4 இன்ட்டு த்ரீ 12. 12 பை டூ 12. 6. கரெக்டா? அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 6 எட்ஜஸ் தான் இருக்க முடியுமா? இன்னொரு எட்ஜ் எங்கேருந்து கொண்டு வரலாம் சொல்லு? இந்த இப்படி போட்டால் இன்னொரு எட்ஜ் வந்துடும். ஆமா, 6 எட்ஜ் அப்படியே வந்துடும். ஆப்போசிட்டா அவ்வளவுதான். இதுக்கு மேலே இதில் எட்ஜே போட முடியாது. ஓகேவா? மேக்ஸிமம் இவ்வளோ தான் எட்ஜ் அதால் போட முடியும். ஓகேவா? இந்த சிம்பிள் கிராஃபில் அதனால சொல்கிறாங்க. நீ கேட்கலாம், ஏன் ப்ரோ இந்த மாதிரி பேரலல் லூப் வரக்கூடாதா, இந்த மாதிரி செல்ஃப் லூப் வரக்கூடாதான்னு கேட்கலாம். வந்தால் உனக்கு நான் எட்ஜ் எக்ஸ்ட்ரா வருமேன்னு கேட்கலாம். அதனால இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் கிராஃப். சிம்பிள் கிராஃபில் பேரலல் லூப் இருக்கக்கூடாது, செல்ஃப் லூப் இருக்கக்கூடாது. கரெக்டா? ஆமா இந்த மாதிரி கிராஃபில் மேக்ஸிமம் 6 எட்ஜ் தான் இருக்கும். இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ரோ, இப்ப அவன் சிம்பிள் கிராஃப்னு தான் கண்டிப்பா, திடீர்னு வந்து சூடோ கிராஃப்னு கேட்டானா? ம் தியரம் வந்து என்ன இருக்கோ அதான் கேட்பான், மாற்றிலாம் கேட்க மாட்டான். ஓகேவா? ம் இது எழுதணுமா ப்ரோ? நம்பர் ஆஃப் இது நீ எட்ஜஸ் n இது நீ minus கடைசியில் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி போட்டு இந்த தியரம்க்கு எக்ஸாம்பிள் அங்கே போய் ஹேண்ட் செக்கிங் எழுதினில்ல, இந்த மாதிரி எழுதினில்ல, இந்த மாதிரி கடைசியில் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி போட்டு எழுதிக்கோ. ஓகேவா? மெயின் இப்போ இந்த ப்ரூஃப் எழுத போகிறேன். இந்த ப்ரூஃப் தான் மெயின். ஓகேவா? ப்ரூஃப். சரி, இது எழுதணுமா ப்ரோ? நம்பர் ஆஃப் எட்ஜஸ் n minus n is equal to அதெல்லாம் தேவையில்ல. அதுதான் மெயின். இந்த மாதிரி கடைசியில் எல்லா தியரம் எழுதிட்டு நீ அதில் எக்ஸாம்பிள் போட்டு ப்ரூவ் பண்ணிடு. இந்த மாதிரி இந்த கிராஃப் இருக்கு, இதில் இத்தனை நம்பர் ஆஃப் நோடு இருக்கு, இத்தனை நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கு, ஸோ கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறோம். ஓகே. இதுலேயும் பை எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணா அதான் மார்க் இதுலேயும் கம்மியா ப்ரூஃப். அடி போட்டுருவான். அதான் பை ஹேண்ட் செக்கிங் தியரம். ப்ரோ ஒரே நிமிஷம் இரு ப்ரோ, பாத்ரூம் மட்டும் போய் தரேன். ஓகே. ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரு ஃபோன் மட்டும் பேச தரேன். ஒரே நிமிஷம், மோட்டர் போட்டுட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம். ம்
ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது கேக்குது. ம் அதான் ப்ரோ அந்த மோட்டர் ஏதோ போட்டு விட்டுட்டு இருக்காங்க வாடகை இருக்கவங்க. அது ம். இவ்வளவு நேரமா போயிட்டு இருக்கு bro. எங்க வீட்ல வேற ஓ யாரும் ஆளுங்க இல்லையா, எங்க அம்மா வேற ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நான் ரூம்ல உட்காந்தா எதுவும் கேட்கல. ஓகே ஓகே ஓகே. யாரு போனாதான் அவ்வளவு நேரமா தண்ணி வேஸ்டா போயிட்டு அதான் சொல்லி யாருன்னு தெரியல ப்ரோ. தான் ப்ரோ போயிட்டு வந்தேன். ஓகே ஓகே ஓகே. இப்ப திருப்பி முடிய போகுது ப்ரோ இது. ஆமா, இந்த இந்த ஒரு இது மட்டும் தான், அன்னைக்கு முடிச்சிடலாம். அவ்வளோதான் சரி இது. எப்படி வேணும் கிளாஸ் போறியா ப்ரோ? அவ்வளோதான், இது ஒரு நிமிடம் மட்டும் தான், இது முடிஞ்சிடும். அப்படியா? அவ்வளவு ஓகே ஓகே ப்ரோ, சொல்லு ப்ரோ. சரி. இதில் வந்து பை ஆன்சிக்கிங் தியரம் அதே தான், அதே சம் ஆஃப் டிகிரி ஆஃப் வெர்டிசஸ் வந்து எவ்வளோ, 2e கரெக்டாக. வேர் ஈஸ் த நம்பர் ஆஃப் எட்ஜஸ்ன்னு தெரியும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த 2eங்கிறது எத்தனை எல்லா வெர்டிஸையும் கணக்கெடுத்த மாதிரி தான் கரெக்டாக. அதாவது டிகிரி ஆஃப் V1 கால்குலேட் பண்ணியிருப்போம், டிகிரி ஆஃப் V2 கால்குலேட் பண்ணியிருப்போம், டிகிரி ஆஃப் V3 கால்குலேட் பண்ணியிருப்போம், எல்லா டிகிரியும் கால்குலேட் பண்ணி எதிரையும் கால்குலேட் பண்ணியிருப்போம், டிகிரி ஆஃப் Vn வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருப்போம் கரெக்டாக. எத்தனை வெர்டிஸ் இருக்கோ அத்தனை வெர்டிஸுக்கு கால்குலேட் பண்ணியிருப்போம், அதுதான் 2e கரெக்டாக. சரி ப்ரோ. கரெக்டா. இப்போ இந்த டிகிரி ஆஃப் வெர்டிஸ் nth டைம்ஸ் இந்த மேக்ஸ் டிகிரி ஆஃப் ஈச் வெர்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஒரு மேக்ஸ் டிகிரி ஆஃப் ஈச் வெர்டெக்ஸ். இப்போ ஒரு வெர்டெக்ஸ் எடுத்துக்கிட்டா அந்த வெர்டெக்ஸ்க்கு எத்தனை டிகிரி இருக்கும்? ஒரு வெர்டெக்ஸ் எடுத்துக்கிட்டா எத்தனை இந்த டிகிரியா? வெர்டெக்ஸ்க்கு எத்தனை டிகிரி இருக்கலாம் ஒரு சிம்பிள் கிராஃப்ல? டிகிரி வந்து நம்ம ரெண்டு அதாவது 4 எப்படின்னா, எட்ஜஸ். இப்போ ஒரு நாலு நாலு நோடு, இன்னொரு எக்ஸ்ட்ரா 4 நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இதில் எத்தனை இருக்கலாம்? 1 2 3 4 இருக்கலாம். இங்கே எட்ஜ் மொத்த நோடு எத்தனை? 5 இருக்கும் கரெக்டா. 5ல் ஆமா மேக்ஸிமம் 4 எட்ஜ் இருக்கலாம் கரெக்டா. அப்போ இந்த 4 எப்படி ஆமா. போடலாம்? இது 5 என்னன்னா இந்த 4 வந்து எவ்வளோ? n-1 கரெக்டா. n-1. அப்போ அப்போ இங்கே ஒரு n-1, இங்கே ஒரு n-1 ப்ளஸ் இங்கே ஒரு n-1. எல்லாத்துக்கும் அதே n-1 வெஜ்ஜு தான் இருக்கும் கரெக்டாக. n-1 இப்படி போயிட்டே இருக்கும், போயிட்டே ஈக்குவல் டு bro, n இல்ல bro, மைனஸ் இது புரியல ப்ரோ. இது ஒரு நிமிஷம் புரியல ப்ரோ. ஒரே ஈக்குவல் டு நிமிஷம் எது ப்ரோ? புரியல ப்ரோ புரியல. ஒரே நிமிஷம். ம் இல்ல புரியல ப்ரோ. இது மட்டும் எனக்கு ஓ இப்போ பை ஹேண்ட் ஷேக்கிங் தியரம்னு போட்டு நம்ம அந்த ஃபார்முலாவை போட்டோம். ம். அதாவது சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இங்கே பாரு, ஹேண்ட்ஷேக்கிங் தியரம்னு சொல்லி ஃபார்முலா போட்டோமா, இதில் நம்ம மொத்தமாக எல்லா வெர்டெக்ஸும் எழுதியிருக்கோம் கரெக்டாக. ஆமா இதில் வந்து ஒரு ஒரு வெர்டெக்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம் கரெக்டாக. V1க்கு எடுப்போம், V2க்கு எடுப்போம், V3க்கு எடுப்போம், V4 எத்தனை நோடு இருக்கோ அத்தனை நோடுக்கு எடுத்துக்கிட்டே இருப்போம். அதுதான் நமக்கு சரி 2e ஓகே ப்ரோ. கரெக்டாக. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதான் 2e. இப்போ சரி. இன்கேஸ் 5 நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5 நோடு இருக்கு. இந்த ஒரு நோடு மேக்ஸிமம் எத்தனை நோடுக்கு போகலாம்? மிச்சம் இருக்கிற 4 நோடுக்கும் போகும் கரெக்டாக. அப்போ இந்த ஆமா 5ங்கிறது என்னன்னா, 4 எப்படி டினோட் பண்ணலாம்? n-1 டினோட் பண்ணலாமா? அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ டிகிரி ஆஃப் வெர்டெக்ஸ் ஆஃப் V1 வந்து நம்ம மேக்ஸிமம் n-1 இருக்கலாம்னு சொல்கிறேன். அது மாதிரி V2க்கும் n-1 இருக்கலாம், அதே மாதிரி V3க்கும் n-1 இருக்கலாம் கரெக்டாக. இந்த மாதிரி போயிட்டே சரி. இருக்கும். இதுதான் ஈக்குவல் டு 2e கரெக்டாக. 2e. சரி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எத்தனை டைம் இருக்கும்னா, இந்த n-1 எத்தனை டைம் இருக்கும்னா, நம்ம எத்தனை நோடு எடுக்கிறோமோ அத்தனை வாட்டி இருக்கும் கரெக்டாக. எத்தனை நோடு எடுக்கிறோம்? 5 நோடு எடுத்தோம்னா 5 வாட்டி இருக்கும் சரி கரெக்டாக. நோட் எடுத்தோம். 5 நோடு எடுத்தோம்னா 5 வாட்டி இருக்கும். அந்த 5ங்கிறதா என்னது? n கரெக்டாக. அப்போ என்ன இருக்குன்னா, சரி n டைம்ஸ் n-1 இருக்குமா, n டைம்ஸ் n-1 இது ஈக்குவல் டு 2e இப்படி இருக்குமா. ஓகேவா. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த 2 வந்து இங்கிட்டு வந்துருச்சுன்னா, இந்த 2 வந்து இங்கிட்டு வருது, மல்டிப்ளைல இருக்கா, அப்போ டிவைடில் வந்துச்சுன்னா n இன்ட்டு n-1/2 இஸ் ஈக்குவல் டு e. இதுதான் நம்ம அங்கே ப்ரூவ் பண்ணணும். வந்துருச்சா? e இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n-1/2. அவ்வளோதான். அவ்வளவுதானா ப்ரோ இது? அவ்வளோதான் தியரம். அவ்வளோதான். இது 8 இது மார்க். இதுதான் 8 மார்க்கா? ஆமாம் 8 மார்க். என்ன ப்ரோ? சரி ப்ரோ முடிய போகுது ப்ரோ இது. அவ்வளோதான் அவ்வளோதான், செம்ம ஈஸி, ப்ரோ முடிஞ்சு. இது நாளைக்கு சரி ப்ரோ. ஓகே ஐசோமார்பிசம் ப்ரோ. வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா. சரி ஓகே ப்ரோ. ப்ரோ இது எல்லாமே தயவு செஞ்சு யூடியூப்ல மட்டும் நான் போட்டு போட்டுறேன் விட்டுரு போடுறேன். ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ம் பார்த்து விட்டுருவேன் ப்ரோ. அதுதான் எனக்கு நான் அந்த சொல்றேன். பாதி ஃபீஸ் எப்போ தரை? இது ப்ரோ நான் மெசேஜ் பண்றேன் ப்ரோ. இது மட்டும் அப்லோட் சரி பண்ணிரு ப்ரோ. ஓகே சரியா? ஓகே. எனக்கு மெசேஜ் பண்ணி ஞாபகம் ஓகே. ப்ரோ.